அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 6ஆம் தேதி. நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆஸ்திரிய நாட்டு மருத்துவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓடா சைக்கோ, போடி சைக்கோ, அவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு சைக்கோ, அப்படி இப்படின்னு எல்லாரும் நம்ம வசைபாடுகிறோம் சைக்கோ என்று. ஆனால் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எவரி மேன் இஸ் சைக்கோ அப்படின்றார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மன தத்துவவாதி, மனநலவாதி. அப்போ உங்களை யாரோ சைக்கோன்னு சொன்னால், ஆமாம், ஐ எம் மை பர்சனாலிட்டி இண்டிவிஜுவல் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க, தப்பே இல்லை. நீ கக்கூஸ் கழுவுறவன், ஆமாம் நான் கக்கூஸ் கழுவுவேன். உன் வீட்டு கக்கூஸை வேற ஆள் காசு கொடுத்து நீ கழுவுற, அப்போ உனக்கு அந்த வேலை தெரியல, எபிலிட்டி தெரியல, இப்போ உன்னோட குறை இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுங்க, அல்லது ஆமான்ட்டு போங்க. அப்போ எவரி மேன் இஸ் சைக்கோ அப்படின்னு சொன்னேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு மே 6ஆம் தேதி பிறந்திருக்கிறார். நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறவர். இவர் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்தவர். அன்றைய ஆஸ்திரிய பேரரசின் பிரைபர்க் நகரில், தற்போது செக் குடியரசில் இருக்கு. 1856 சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்துள்ளார். சிறு வயது முதலே அறிவு கூர்மையுடன் விளங்கினார். குடும்பம் வறுமையில் வாடினாலும் இவரது கல்விக்காக பெற்றோர் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர். தந்தையின் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் குடும்பம் வியன்னாவில் குடியேறியது. அங்குள்ள தரமான பள்ளியில் அவரை சேர்த்தனர். பெற்றோர் சிறந்த மாணவனாக திகழ்ந்தவர் வியன்னா பல்கலைக்கழகத்தில் 1881 மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். செரிபரல் பால்சி, அபேசியா போன்ற மூளை பாதிப்புகள் தொடர்பான வியன்னா பொது மருத்துவமனையில் 1895 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். 1856 பிறக்கிறார். அங்கு பேராசிரியராகவும் பணிபுரிகிறார். தனியாக மருத்துவமனை துவங்கி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார். சுயநினைவு இல்லாதது பற்றி இவரது கோட்பாடுகள், மனநலம் தொடர்பான சுயநினைவு இல்லாதது பற்றி இவரது கோட்பாடுகள் மற்றும் மனநலம் தொடர்பான நுணுக்கங்கள், மனநோய் குறித்த விளக்கங்கள், நோயாளி மருத்துவர் உரையாடல் சிகிச்சை முறை, நோயாளி மருத்துவர் பேஷண்ட் அண்டு டாக்டர் டயலாக் அல்லது டிஸ்கஷன், அந்த டயக்னோசிங் சிகிச்சை முறை, டயக்னோசிங் மெத்தட் ஆகியவை மூலம் இவர் மிகவும் பிரபலமடைகிறார். ஹிஸ்டீரியா குறித்து ஆராய்ந்தார். அதன் வெளிப்பாடுகள், ஆழ்மன தொடர்புகள் ஆகியவற்றை கண்டறிந்து அவற்றை வகைப்படுத்துகிறார். கனவுகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். உணர்வுகளை கனவுகள் மிகைப்படுத்தி காட்டுகின்றன என்று குறிப்பிட்டார். கனவுகள் ஒழுங்கற்றவை, உள்மன ஆசைகளின் வெளிப்பாடை கனவு என்றார். தன் ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் தனது சிகிச்சைகள் முறைகள் குறித்தும் ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உளவியல் என்பது மனம் குறித்த திட்டவட்டமான வரையறை அல்ல, அது தொடர்ந்து மாறுவது என்பார். அதை உயிரோட்டமில்ல உளவியல், டைனமிக் சைக்காலஜி என்ற பெயரில் முன்வைத்தார். இது அவரது முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. இயக்கவியல் விதிகளை மனிதனின் ஆளுமைக்கும் அவனது சிகிச்சைக்கும் கூட பயன்படுத்த முடியும் என்பதை கண்டுபிடித்தது இவரது மிகப்பெரிய சாதனை. மனநல மருத்துவத்துறையில் இது ஒரு மைல்கல் கண்டுபிடிப்பாகும். மனிதனின் குண இயல்புகளில் ஏற்படும் மாற்றங்களை விளக்கி கூறவும் இது பயன்படுகிறது. பாலியல் விருப்பு என்பது மனித வாழ்வின் முதன்மையான உந்து சக்தி என்றார். கவிஞர்கள், சிந்தனையாளர்களுக்கு ஆழ்மனதின் தாக்கம் அதிகம் என்பதையும் கண்டறிந்து கூறினார். உணர்வால் உந்தப்படும் இயல்பு இயல்பு, மிகையான அகத்தால் உந்தப்படும் இயல்பு, உணர்வால் உந்தப்படும் இயல்பு, முனைப்பால் உந்தப்படும் இயல்பு, மிகையான அகத்தால் உந்தப்படும் இயல்பு என்று மனிதனின் குண இயல்புகளை வகைப்படுத்துகிறார். இந்த 3 நலன்களுக்கும் இடையே நடைபெறும் போராட்டமே மனித ஆளுமையை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த வரியை வாசிக்கணும்.
உணர்வால் உந்தப்படும் இயல்பு, முனைப்பால் உந்தப்படும் இயல்பு, மிகையான அகத்தால் உந்தப்படும் இயல்பு என்ற 3 குணநலன்களுக்கும் இடையே நடைபெறும் போராட்டமே புரொட்டஸ்ட் தான் மனித ஆளுமையை நிர்ணயிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதுவரையில் தத்துவவாதிகள், ஆன்மீகவாதிகள், உளவியலாளர் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் இருந்த மனம் என்ற ஆழ்கடலை அறிவியல் மருத்துவத்தின் எல்லைக்குள் கொண்டு வந்த பெருமை இவரையே சாரும். நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்டு 83 வயசு 1939 நம்மளை விட்டு நீங்கி இறந்து மறைந்து போகிறார். இந்த ஒரு மாபெரும் ஆளுமை. மே 6ஆம் தேதி திங்கட்கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இறுதியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.